மக்களவைத் தேர்தலையொட்டி 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான ஆண்டு இறுதித் தேர்வுகள் ஏப்ரல் 12ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி ஆண்டு இறுதித் தேர்வுகள் ஏப்ரல் 12ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, இது தொடர்பாக என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, இப்போ மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்வுகளுடைய தேதிகள் சார்ந்த அறிவுறுத்தல்கள் என்னவாக வரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. அந்த வகையில் தற்பொழுது தேர்வுக்கான அந்த அட்டவணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி இறுதித் தேர்வுகள் அனைத்துமே ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் 13ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கான கோடை விடுமுறை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆசிரியர்களுக்கான அந்த தேர்தல் சார்ந்த பயிற்சிகள் எல்லாம் 19ஆம் தேதியிலிருந்து அந்த தேர்தல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக அவர்களுக்கான பயிற்சி தொடங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் என்பது ஏப்ரல் 23லிருந்து 26 வரை நடைபெறும் என்ற அந்த அறிவுறுத்தலும் கூட தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் இது சார்ந்த சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணையையும் அந்த சுற்றறிக்கையில் இணைத்து அனுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்குமான தேர்வுக்கான அட்டவணைக்கும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கேற்றார் போன்று இந்த திட்டமிடலை செய்து கொள்ள வேண்டும், பள்ளி வேலை நாட்கள் இதனை எல்லாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. லாவண்யா. அபிநயா, இது அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்துமா? தற்போது அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இந்த உத்தரவு பொருந்துமா? பொதுவாக இந்த ஸ்டேட் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய சமச்சீர் கல்வி பின்பற்றக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமான அறிவுறுத்தலாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதற்கு ஏற்றார் போன்றுதான் வினாத்தாள்கள் எல்லாம் அனுப்பி அந்த தேர்வுகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படும். அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பொதுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் அரசு தேர்வுகள் இயக்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கும். மற்றபடி இது போன்ற மற்ற வகுப்பு தேர்வுகளுக்கெல்லாம் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பொறுப்பாக இருப்பார்கள். எனவே இது ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமான அறிவுறுத்தலாகத்தான் பார்க்கப்படும். சிபிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும் தான் அதற்கு ஏற்றார் போன்ற மாற்றங்களை சிபிஎஸ்இ செய்ய வேண்டும். தேர்வுக்கான விஷயங்கள் சார்ந்த அறிவுறுத்தல்கள் எல்லாம் சிபிஎஸ்இ அதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும். இந்த சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் இது மாநில பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய அரசு பள்ளி, தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்றுதான் தற்போது வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி அபிநயா.